அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1064 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 305 ரூபாய் 18 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 454 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 697 ஃபில்ஸ். கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 458 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 939 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் குவைத்திற்கு வருகை தர உள்ளார். ராய்ட்டர்ஸ் ஈரான் ஒப்பந்தம் குறித்து நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை விவாதிக்கப்படும், அதாவது இன்றையிலிருந்து விவாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. $77.80 விலை மீண்டும் மீண்டும் அடி வாங்கிட்டே இருக்குது மசகு எண்ணெயின் விலை பேரல் ஒன்றுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ஈரான் மற்றும் அமெரிக்க ஒப்பந்தம் தொடர்ந்துமே ஒரு முட்டு சந்தில் தான் போய் நிற்குது. ஏதாவது ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே வழி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. தொடர்ந்து இவங்களுடைய பேச்சுவார்த்தை கடைசியாக போய் ஒரு முட்டு சந்தில் தான் நிற்குது. இந்த மாதிரியே தான் சூழல் போகுது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் என்ன மாதிரியான தீர்மானங்கள் வருதுன்னு. இப்போதைக்கு வரைக்கும் இந்த 60 நாளை வச்சு தான் உருட்டிக்கிட்டு இருக்க போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை தெற்கு லெபனானில் ஏற்பட்ட அழிவின் மதிப்பு $1.38 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 11,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11,000 வீடுகள், பில்டிங், பள்ளிவாயல், பாடசாலை அப்படின்னு தரைமட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா $1.38 பில்லியன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எங்கே தெற்கு லெபனானில் மட்டும். எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். மிகவும் வேதனையான துயரமான செய்திகள் தான் இந்த நாட்களில் தொடர்ந்துமே அரபு நாடுகளில் பதிவாகிட்டே இருக்குது. இப்போ ரீசண்டாக நடந்த தீ விபத்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கத்தாரில் இயற்கை எரிவாயு ஆலயத்தில் நடந்த தீ விபத்து வெடிப்பு சம்பவத்தில் நெல்லை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர்கள், தமிழர்கள் இருவர் பார்த்திங்கன்னா பபித், சுஜித் குமார். பபித்துக்கு 26 வயசு, சுஜித்குமாருக்கு 25 வயது. இவங்க 2 பேருடைய உடலும் இன்னும் கிடைக்கல அப்படின்ற ஒரு வேதனையான தகவல் வெளியேறி இருக்குது. அதே போல் இந்தியர்கள் 12 பேர் உட்பட 13 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களும் விரைவில் குணமடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நேற்றைய தினம் மெகேலா பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தில் வாகனம்
கிட்டத்தட்ட 2 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மாமா ஓட்டுற ஓட்டத்தை பார்த்தீங்களா, அவங்க வண்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு இதை மாதிரி தான் அன்பார்ந்த உறவுகளை வண்டிகளுக்குள்ளே ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய லைட்டரோ அல்லது பெர்ஃப்யூமோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தீ விபத்துக்குள்ளாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கவனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைத்தானில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதில் 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஃபர்வானியா கவர்னரேட் பகுதிகளில் நடந்த தீ விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாங்க, 2 பேர் காயமடைந்திருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில். இறைவன் தான் பாதுகாக்கணும். தயவு செய்து கவனம். இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. எந்த நேரத்தில் எப்படியான தீ விபத்துகள் வரும் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் நாட்டவருக்கு ஆயுள் தண்டனை, இந்தியருக்கு மரண தண்டனை. நண்பரை கொண்ட வழக்கில் பங்களாதேஷ் நாட்டவருக்கு ஆயுள் தண்டனையும், மனைவியை கொன்ற வழக்கில் இந்தியருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மணி லாண்ட்ரிங் கேஸ், மணி ஃப்ராடு கேஸில் கிட்டத்தட்ட 10 வருட ஜெயிலும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. கடந்த நாட்களில் பணம் திரட்டிய நபர்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஈரானுக்கு பணம் திரட்டினாங்க அப்படின்ற வகையில் இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடி நடவடிக்கை, 2 வார காலக்கெடு. இந்த 2 வாரத்துக்குள்ளே இவங்க அனைத்து கூடாரங்கள், அனைத்து வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கிளியர் பண்ணலைன்னா துவானியா அது இது எல்லாமே மொத்தமாக ஜேசிபியை கொண்டாந்து அடிச்சு நகர்த்திடுவாங்க. التعديات على أملاك الدولة المقامة عبر الشارع. التعديات داخل المساحة الزراعية الملاصقة الرصيف. التعديات داخل ممرات الطوارئ. التعديات بإقامة السياج الأخضر حول ارتداد المنزل أو الحديقة. التعديات الملاصقة للمحولات الكهربائية. التعديات الملاصقة للخدمات العامة والخطوط الأرضية وفوهة الإطفاء أو الأشغال العامة. وستقوم الجهات المختصة خلال مدة المهلة بوضع ملصقات إنذار لمدة 2 أسبوع تبدأ من تقديم الإنذار، وذلك لتمكين المخالفين من إزالة التعديات وتصحيح أوضاعهم، على أن تباشر الفرق الرقابية المختصة بعد انتهاء المهلة بعد وضع الملصق أعمال إزالة جميع التعديات واتخاذ الإجراءات القانونية اللازمة بحق المخالفين. So if Iran does not abide by the MOU, are you still willing What I didn't say it would cause a depression. I said it could cause a depression, right? And they said that I don't want to be Herbert Hoover. That's a president I don't want to be, because he was in charge during the Great Depression. And certainly a lot of bad things could happen. That would be one of the things. I don't think it would, but if it did. But no, if Iran doesn't live up to their agreement, or if they're not behaving, I will do what I have to do. Does that give them leverage over you, Mr. President? Say it? Does that give them leverage, the Iranians leverage over you? Oh, you're so leverage. Their Navy is gone. Their Air Force is gone. Their leaders are all dead. Their whole country's a mess. Their economy is shot. The Times, the fake New York Times said, oh, it's about the same as it was 4 months ago. No, 4 months ago they had a Navy, 159 ships to be exact. It's gone. The whole Navy's gone. Their 250 airplanes, all gone. Their anti-aircraft is gone. Their radar is gone. These guys love radar. Their radar is gone. Everything's gone. Their leaders are gone. Their whole country is gone. And the Times said, oh, they're about the same as they were 4 months ago. The reason the news is doing so badly, or let's put it another way, the reason that I won in a landslide, even though I got 92% negative press, all fake press, is because nobody believes the press anymore. And they have to start believing. When the Times and a couple of others, they're grasping for straws. When they say that Iran is about the same as it was 4 months. 4 months ago, they had a powerful Navy, they had a powerful Air Force. Most of their missiles are gone. Most of their launching pads are gone. Most of their manufacturing capacity for drones and missiles is gone.
about 87% gone. And then I hear, oh, they're in such great shape. No, they're gone. And their first level of leaders, gone. Their second level of leaders, gone. Their third level of leaders, you have to hear the conversations. Who wants to be president? Well, I don't want it. Nobody wants to be president. And then we have to read that they're doing well. They're doing so badly. In the meantime, we're setting records. We have the strongest economy we've ever had. We have $18 to $19 trillion being poured into our country. We're building factories all over the place. We have more people working today than at any time in the history of our country at higher salaries. So when you ask a question like that, it's so stupid. We're doing very well with respect to the Hormuz Strait. We took in more oil yesterday than has ever gone through the strait. You probably see that. We have an oil gusher. The strait is totally open. You know that. And we're negotiating. We'll see how that all goes. But we have two things. We have an open strait, and we have a country that will never have a nuclear weapon. Will never, ever have a nuclear weapon. بلدية الكويت لانطلاق الحملة على إزالة التعديات على أملاك الدولة في كافة مناطق السكن الخاص والنموذجي في دولة الكويت. ومن أبرز هذه المخالفات والتعديات التي تستهدفها بلدية الكويت في هذه المرحلة هي إقامة المنشآت والحواجز خارج حدود القسائم ما عبر الشارع، مثال إقامة الدواوين والمنشآت والغرف والمخازن وكافة أنواع الاستغلالات ما عبر الشارع، بالإضافة إلى إقامة الدواوين والمنشآت خارج حدود العقار الملاصقة للشارع لرصيف الشارع، بالإضافة إلى الزراعات المخالفة التي تعيق أعمال الصيانة، مثال الاستحواذ على الخدمات العامة مثل المحولات الكهربائية وخطوط الخدمات. نعم، وكيف ستنفذ الحملة ميدانيا، وما هي أيضا آلية متابعة المخالفين؟ للأمانة الحملة سيتم تنفيذها وفق خطة ميدانية موحدة منظمة تشمل جميع المحافظات من خلال فرق رقابية مختصة تقوم برصد وتوثيق التعديات واتخاذ الإجراءات القانونية حسب اللوائح والنظم المعمول فيها من قبل بلدية الكويت. وقبل البدء بإزالة حرصت البلدية على إعطاء مهلة كافية ووافية لأصحاب التعديات لتصحيح أوضاعهم وإزالتها بشكل طوعي وذاتي قبل وصول الفرق الرقابية إلى الميدان، حيث تبدأ هذه الحملة بدءا من توزيع التنبيهات والإنذارات من قبل الفرق الرقابية المختصة ولمدة أسبوعين حتى استنفاذ الإنذار، ومن ثم تبدأ البلدية في اتخاذ كافة الإجراءات القانونية بالتعاون مع الجهات الحكومية. نعم، كيف يتم التنسيق بين البلدية والجهات الحكومية الأخرى خلال تنفيذ الحملة؟ هناك تنسيق متكامل بين بلدية الكويت ومختلف الجهات الحكومية ذات العلاقة لضمان تنفيذ الحملة بالشكل المطلوب ولضمان سير العمل، حيث تعمل جميع الجهات بروح الفريق الواحد لتوفير الدعم اللازم للفرق الرقابية والميدانية وتسهيل إزالة التعديات وفق الإجراءات القانونية، وهذا التعاون يهدف إلى تحقيق أفضل النتائج والمحافظة على أملاك الدولة والخدمات العامة من الاستغلال. مهندس محمد، ما الرسالة التي تودون توجيهها للمواطنين قبل بدء تنفيذ الإزالات الميدانية؟ للأمانة رسالة لإخواننا المواطنين والمقيمين أن حملة الكويت بلا تعديات أو حملة البلدية على إزالة التعديات هي حملة وطنية، والمحافظة على أملاك الدولة هي هدف مشترك للجميع، وبلدية الكويت لا تسعى إلى إزالة المخالفات فقط وإنما